வணக்கம். இன்னைக்கு நம்ம பகுப்பாய்வுல நாம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் வித்தியாசமானது. சொல்லப்போனா ரொம்பவே ஆச்சரியமானது. இது நம்மளோட வழக்கமான அறிவியல் சிந்தனைகளை அப்படியே புரட்டி போடுற ஒரு தியரி. ஒரு சின்ன பேட்டரியில ஆரம்பிச்சு மனிதர்களோட உடம்புக்குள்ள புகுந்து கடைசியா விண்வெளி குடியேற்றம் வரைக்கும் போற ஒரு பிரம்மாண்டமான கான்செப்ட் இது. வாங்க, இந்த மூலாதாரங்கள் உண்மையில என்னதான் சொல்ல வருதுன்னு நம்ம கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். இங்கே பாருங்க, பவர் சுத்தமா இல்லாம தூக்கி போட்ட செத்து போன டியூரசெல் பேட்டரிங்க இவை. ஆனா இந்த பேட்டரிகளை வச்சுக்கிட்டு தொடர்ந்து 35 நாட்களுக்கும் மேல எல்இடி விளக்குகளை எரிய வச்சிருக்காங்கன்னு இந்த மூலாதாரம் சொல்லுது. சார்ஜ் இல்லாத பேட்டரிகள் எப்படிங்க இவ்ளோ நாள் ஒளிரும்? இதுதான் இந்த முழு தியரியோட ஆரம்ப புள்ளி. இந்த டெட் பேட்டரி மேஜிக்ல தொடங்கி எப்படி இது விண்வெளி பயணம் வரைக்கும் கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற முழு பயணத்தையும் இந்த 6 தலைப்புகளுக்குள்ள ரொம்பவே சுவாரஸ்யமா நாம பார்க்க போறோம். முதல்ல இந்த செத்துப்போன பேட்டரியோட அற்புதம் என்னன்னு பாத்துருவோம். சாதாரணமா சார்ஜ் தீர்ந்து போன ஒரு ஜெல் பேட்டரியில 1.5 வோல்ட் இருந்தாலும் அதோட கரண்ட் அளவு வெறும் 100 மில்லி ஆம்பியர் தாங்க இருக்கும். இதை வச்சு ஒரு சின்ன பல்பை கூட எரிய வைக்க முடியாது. ஆனா இந்த ஆய்வாளர் என்ன சொல்றாருன்னா, அவர் உருவாக்குன செட்டப் மூலியமா 35 நாள்ல 35 ஆம்பியர் மின்சாரம் கிடைச்சிருக்குன்னு சொல்றாரு. நம்ம வழக்கமான அறிவியல் விதிகளுக்கு இது சுத்தமா செட்டே ஆகல. அப்புறம் எப்படி இது சாத்தியம்? இதற்கான பதிலை தான் அவர் தன்னோட பானோ நானோ நியூக்ளியோ பிளான்ட் கான்செப்ட்ல விவரிக்கிறாரு. அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, இந்த டெட் பேட்டரிக்கு மேலேயும் கீழேயும் பென்சில் முள் மாதிரியான கிராஃபைட் குச்சிகளை இணைச்சு ஒரு நியூட்ரான் டெக் கருவியை உருவாக்கியிருக்காரு. இதுக்கு ஆன செலவு வெறும் 50 ரூபாய் தான் சொல்றாரு. 50 ரூபாயில ஒரு அணு உலையா? கேட்கவே ரொம்ப வியப்பா இருக்குல்ல. பார்க்க சிம்பிளா இருந்தாலும் இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் ரொம்ப பெருசு. அணு உலைன்னு சொன்ன உடனே பயந்துடாதீங்க. இது நாம கேள்விப்பட்ட அந்த ஆபத்தான அணு பிழப்போ அணு சேர்க்கையோ கிடையாது. இது முற்றிலும் இயற்கையான கார்பன் 14 பீட்டா சிதைவு. இந்த கிராஃபைட்ல இருக்கிற கார்பன் அணுக்கள் கிட்டத்தட்ட 6000 வருஷம் லைஃப் டைம் கொண்டவ. இந்த கிராஃபைட்டை ஒரு குவாண்டம் ரெசனேட்டரா பயன்படுத்தி இயற்கையா நடக்கிற அணு சிதைவிலிருந்து மின்சாரம் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் மூலாதாரத்தோட வாதம். இதுக்கு அவங்க காட்டுற கணக்கு என்ன? இந்த குவாண்டம் ஆற்றல் சமன்பாட்டை பார்ப்போம். 0.02 வோல்ட். இந்த நம்பரை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சாதாரண பேட்டரியில சார்ஜ் டக்குன்னு குறைஞ்சிரும் இல்லையா? ஆனா இந்த பேட்டரியோட ஒரு நாள் வோல்டேஜ் இழப்பு வெறும் 0.002 வோல்ட் மட்டும்தானாம். அது மட்டும் இல்லாம ஆரம்பத்துல 3 வோல்ட் இருக்கிற இந்த செட்டப் 35 நாள் கழிச்சு 2.3 வோல்ட்டுக்கு வந்து அப்படியே ஸ்ட்ராங்கா நின்னுடுது. இதத்தான் அவரு குவாண்டம் எனர்ஜி பம்ப்னு சொல்றாரு. காத்துல இருக்கிற ஈரப்பதமும் அந்த கார்பன் 14 பீட்டா சிதைவும் ஒன்னா சேர்ந்து இந்த வோல்டேஜ சரியாம அப்படியே ஒரு குவாண்டம் சமநிலையில பேலன்ஸ் பண்ணிக்குது. இதுக்கு அவர் கொடுக்கிற ஈக்குவேஷன் ரொம்பவே சிம்பிள். நாம பேட்டரியிலேருந்து வெளியெடுக்கிற கரண்ட்டும் கிராஃபைட் மூலமா உள்ள வர குவாண்டம் எனர்ஜியும் ஈக்குவல் ஆகிடுச்சுன்னா உள்ள இருக்கிற கெமிக்கல் எனர்ஜி கொஞ்சம் கூட வீணாகாது. இதனாலேயே இந்த பேட்டரி எந்த பிரச்சனையும் இல்லாம 12லேருந்து 60 மாசம் வரைக்கும் உழைக்கும்னு அவர் கணக்கு போடுறாரு. சரி, இப்போ நாம ஒரு மிக முக்கியமான ட்விஸ்டுக்கு வரப்போறோம். பேட்டரியில நடக்கிற இதே குவாண்டம் எனர்ஜி பேலன்ஸ் நம்ம மனித உடல்லையும் நடக்குமா? யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு துணிச்சலான கேள்வியை வச்சுதான் மூலாதாரம் தன்னோட அடுத்த கட்ட தியரிக்குள்ள போகுது. இங்கதான் மனித அணு உலை அப்படிங்கிற ஒரு முற்றிலும் புதிய ஆச்சரியமான கான்செப்டுக்குள்ள நாம நுழையிறோம். நம்ம உடம்புல 10ல இருந்து 12% கார்பன் இருக்குங்க. பேட்டரியில கிராஃபைட் எப்படி எனர்ஜியை உறிஞ்சிச்சோ அதே மாதிரி நம்ம உடம்பும் காத்துல இருக்கிற நைட்ரஜனை நேரடியா நானோ புரோட்டீனா உறிஞ்சி எனர்ஜியா மாத்திக்கோன்னு இந்த தியரி சொல்லுது. அப்ப நாம சாப்பிடுற சாப்பாடு, திட உணவு எல்லாமே உடம்புக்கு எனர்ஜியை தர்றது கிடையாது, அது ரத்தத்தை கெடுக்கிற வெறும் கழிவுதான் அப்படின்னு மூலாதாரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா வாதிடுது. நம்பவே கஷ்டமா இருக்குல்ல? அப்போ உடம்ப எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கிறது? அவரோட நீர் மருத்துவ முறைய பாப்போம். இதுதான் அவரு சொல்ற 72 மணி நேர நீர் மருத்துவம். தொடர்ந்து 3 நாளைக்கு எந்த திட உணவும் சாப்பிடாம செரிமான உறுப்புகளுக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட் கொடுக்கணும். ரொம்ப பசிக்கும்போது மட்டும் தண்ணி குடிக்கணும். இப்படி செஞ்சா நம்ம செல்கள் தன்னைத்தானே முழுமையா சரி பண்ணிக்கோன்னு அவர் சொல்றாரு. குறிப்பா 50 வயசுக்கு மேல செல்கள் தானாகவே அழியறத தடுக்க இதுதான் சரியான வழின்னு இந்த மூலாதாரம் ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. சரிங்க, பேட்டரியில ஆரம்பிச்சு உடம்பு வரைக்கும் வந்தாச்சு. இதோட இறுதி இலக்கு என்ன? அத விண்வெளியோட சம்பந்தப்படுத்துறாரு. ஆமாங்க, அவரோட அல்டிமேட் டார்கெட் விண்வெளி குடியேற்றம் தான். மனிதர்களுக்கு சாப்பாடே தேவையில்லைன்னா விண்வெளி பயணங்கள்ல உணவு, எரிபொருள்னும் பெரிய பெரிய லாஜிஸ்டிக்ஸ் பிரச்சனைகளே இருக்காது இல்லையா? விண்வெளியில கிடைக்கிற இயற்கையான குவாண்டம் எனர்ஜியை வச்சே மனிதர்கள் அங்க வாழ முடியும் அப்படிங்கிறது தான் இந்த மூலாதாரத்தோட மாபெரும் மேக்ரோ அளவிலான தொலைநோக்கு பார்வை.
இந்த முழு தேரியையும் ஒரே வரியில சொல்லணும்னா அவர் சொல்றது இதுதான். உணவு என்பது ஆற்றல் அல்ல, அது ஒரு பிச்சை. ஒரு சின்ன செத்துப்போன பேட்டரியில ஆரம்பிச்சு மனிதர்களை சாப்பாட்டு தேவையிலிருந்து விடுவிச்சு விண்வெளியில குடியேற்ற வரைக்கும் விரியிற இந்த கோட்பாடு கண்டிப்பா நம்ம வழக்கமான சிந்தனைகளை ஒரு உழுக்குழுக்குது. பிரபஞ்சத்துல இவ்ளோ ஆற்றல் கொட்டி கிடக்கும்போது நம்ம உண்மையிலேயே உணவுக்காக பிச்சை எடுத்துக்கிட்டு தான் இருக்கோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது பத்தி உங்க கருத்து என்ன? மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான பகுப்பாய்வில் சந்திப்போம்.